பிரசாந்த் கிஷோர் 2026 வந்து தாவேகா அதிமுக கூட கூட்டணியில் தனிச்சு தான் போட்டிடுதுன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் காமனாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோர் யார் ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பீகாரில் வந்து தனியாக ஒரு கட்சியும் தொடங்கி இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. டிவிகே உடைய இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாரு. இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு தனியாக போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ரீசன் என்னவா இருக்குது ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது இது எப்படி தான் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரும்போது அதிமுக நிலைப்பாடு அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. அதிமுகவுக்கு வந்து எனக்கு கேட்டால் வந்து ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அதிமுகவுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. சில பல காரணங்களுக்காக இப்போ வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல மீண்டும் கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தாலுமே கூட இப்படியான ஒரு சமயத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒரே ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. இப்போதான் செகண்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க டிவிகே. அந்த கட்சியோட தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வந்துட்டு இதை பத்தி இன்னும் எதுவும் பேசல. ஆனா இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் செய்திகளை பார்த்துருப்போம் இல்லையா. அதிமுகவும் டிவிகேவும் வந்துட்டு பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு விஜய் கேட்கறது வந்து ஈக்குவலா கேட்கிறாரு, அப்படி சீட் வந்து ஈக்குவலா கேட்கிறாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் அதுக்கு வந்து அதிமுக ஒத்துக்கல. அதனால வந்து பிளான் கொஞ்சம் ட்ராப்ல இருக்கு. ஸ்டில் தே ஆர் டிஸ்கசிங் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுகவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு, விஜய் வந்து எப்படியாவது நம்ம கட்சியில சேர்ந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியான ஒரு சமயத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்பாங்க பாருங்க அப்படிங்கிறாரு. எப்படி நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீடியோ வேணால் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் வந்து கரெக்டாக 1 year இருக்கும். இந்த ஒரு சமயத்தில் இப்போவே இதை பற்றி பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுறாருன்றதுக்கான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு விஜய்க்கு வந்து இவர் ஒர்க் பண்ணுறாரா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரே சொல்லியிருக்காங்க இல்ல ஃப்ரெண்ட்லியா வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏற்கனவே பேசியிருந்தாங்க. ஆனா இந்த இப்ப தனியார் நிறுவனம் எடுத்துக்கூடிய வீடியோல இந்த ப்ரோமோ கட் பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வீடியோல வச்சு நான் பேசிட்டு இருக்கேன், இல்ல என்னோட வளர்ச்சிக்காக பீகாரில் வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து வின் வின் மேட்டர். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு இவர் பேசினா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இவர் பேசும்பொழுது இந்த இடத்துல ஒரு பேசும் பொருளா மாறும். தொடர்ந்து டிவிக்கு பத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி விஜய் வந்துட்டு பீகார்ல போகும்போது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து உதவி பண்ணுவாரு அப்படின்னு அவரும் ஸ்ட்ராங்கா நம்ம நம்புறாரு. அது கேட்குறாங்க, எப்படி நீங்க இதை நம்புறீங்க? ஆமாங்க, ஏன்னா வந்து விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு டிவியில, அதாவது படத்தில் நடிக்கிறவங்க மேல ரொம்ப வந்து ஆர்வம் காமிப்பாங்க. படம் பார்த்தே வளர்ந்த ஒரு பசங்க அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். படத்தில் ஒரு ஹீரோ காமிக்கிறாங்கன்னா அந்த ஹீரோ வந்து அதாவது நம்மளே ஒரு ஹீரோ நினச்சிக்கிறது, அந்த ஃபேன்ஸ் கிளப் இருப்பாங்க இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து இவ்வளோதான் அவங்க சிந்தனை, இதை தான் நம்புவாங்க, இப்படிப்பட்ட ஒரு ட்ராமா விஷயங்களை தான் அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஒரு புரிதல் ஏற்படுத்திருக்கலாம். அடுத்து பார்க்கும்போது தனித்து போட்டியிடணுமா போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கம்பல்சரி இல்லை ஒரு கம்பல்ஷன் வந்துட்டு இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயன்றது இன்னும் ஏற்படவே கிடையாது. ஏன்னா டைம் இருக்கு. ஆனா இப்பயே பேச வைக்கிறதுக்காக தான் பேசியிருக்காங்க. அந்த ஒரு பொருள் பார்க்கணும். இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்ல ஒரு பிஆர்ஓ அவங்க பேசுறாங்க அப்படின்னா ஓகே, இல்ல கட்சி சார்ந்தவர்கள் யாராவது ஷோல பேசினாங்க அப்படின்னா யோசிக்கலாம், ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அவனுக்கு கருத்துன்னு சொல்லிட்டேன். ஆக ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம், அதுக்கும் தயாரா இருக்கும். பட் கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கிறோம், எனிமி யாருன்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இப்படியான ஒரு சமயத்துல அப்போ விஜய் அவங்க கட்சியும் வந்து இந்த பாயிண்ட் தான் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாலும் கூட டைரக்டா அவங்க வெளிப்படுத்தல. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்தவர், ஃப்ரெண்ட்லியாக வந்தவர் மூலமாக சொல்ல வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் நாளைக்கு திரும்ப கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு அன்னைக்கு அப்படி சொன்னேன் இன்னைக்கு எப்படி அமைக்கிறேன் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட்டும் படாமல் நேக்காக கொண்டு போவாங்க பாருங்க, அந்த ஒரு பாணி தான் இங்கே சொல்ல முடியும். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இப்போ ஜனவரி வரைக்கும் பார்க்கும்போது தனித்து போட்டியிடுவோம் அந்த ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லி எப்படி போகுது எப்படி வருது இதெல்லாம் ஒத்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இதில் புரிஞ்சுக்கணும். பட் அதிமுக அதாவது பல முறை ஆண்ட கட்சிகள் மாநிலத்திலும் சரி, பல முறை தேசிய அளவில் ஆண்ட கட்சியும் சரி, இப்போது பிஜேபி அதிமுகவை எதிர்பார்க்குறதும், அதிமுக இப்போ ஆரம்பித்த கட்சி விஜயை எதிர்பார்க்குறதும், அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு
எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் சலைச்சவங்க இல்லைன்னு ஏற்கனவே விஜய் பேசியிருந்தாரு. இப்படியான ஒரு சமயத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, டிவிக்கே வந்து தனித்து தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பரபரப்பான விஷயமா இருக்குது. பட் பின்புலம் பார்க்கும்போது இதுதான், இது வந்து அதிமுகவுக்கு வந்து இதுக்கப்புறம் போயிட்டு எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு அதிமுக கேட்குது அப்படின்னா ஒரு விதத்தில் வந்துட்டு டிவிக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுக்கலாம். நல்ல ஒரு கெத்து காமிக்கிறாங்கப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவர் பாஷையில் வாட் ப்ரோ எஸ் ப்ரோ அப்படின்னு, அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி தான் போகும்.